بنيت بطوبي تجاري بعمري سورا أصول به من فديت فبوحي بما شئت والله إني لمثل الذي يعتريك بنيت. ஒரு மதரசால ஓதி 7-8 வருஷம் அந்த கால அல்லாஹ் கால ரசூலுடைய சூழல்ல இருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று நல்ல உஸ்தாத்மார்களிடத்தில் இருந்து பேணுதலாக பல பாக்கியங்களை பெற்று சமூக பணியில் ஈடுபட்டு அல்லாஹ்வை பயந்து சில அற்ப பணத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுகளில் ஊழியம் செய்து நாட்டுடைய தீனுடைய அந்த வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்பதற்காக 2500 மஸ்ஜிதுகளிலும் இமாம்களாக உள்ள இந்த இமாம்களுடைய ஊதியத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா நீங்களே கண்ணீர் வடிப்பீங்க. ஒப்பிட்டு பாருங்க. கொடுக்கப்படக்கூடிய மஸ்ஜிதுகளில் உள்ள இந்த சம்பளத்தையும் அவர்களுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய விதத்தையும் பார்த்தீங்கன்னா அதை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்று நான் சொல்லும் தொகை எந்த மஸ்ஜிதிலையும் கொடுக்கப்படும் என்று நான் நினைக்க மாட்டேன். ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் ஒரு இமாமுக்கு எங்கேயும் கொடுக்கப்படுமான்னு சொல்லி எனக்கு எழுப்பி சொல்லுங்க. 30,000 ரூபாய் கொடுக்கவும் மிச்சம் யோசிக்கிறாங்க. அந்த 18,000 அந்த 15 அந்த 12 நிப்பாட்டி கொள்ளையிலுமான்னு தான் சிந்திக்கிறாங்க. ஆனா அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது பெரிய சேவை. பெரிய சேவை எதிர்பார்த்துட்டு அவர்களுக்கு கொடுக்கிறது அது சாதாரண ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கிற சம்பளமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சம்பளத்துக்காக வேலை செய்யக்கூடிய சமூகம் அல்ல உலமாக்கல். அதையும் ஏன் இப்படிப்பட்ட கஞ்சத்தனமான நிர்வாகம் நடத்தக்கூடியவர்கள் வருவார்கள் என்ற காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலமாக்களுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை நடத்தணுமே, நீங்க மஸ்ஜிதில் இருந்தாலும் மதரசால இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் எடுக்கிறதுக்கு நான் ஒரு சட்டத்தை சொல்லித்தாரேன் என்று நபி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லன்னா நீங்க எதையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நிலைப்பாடு மாறணும். ஒவ்வொருத்தரும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கணும். தனக்குள்ள லைட் பில் என்ன, தன்னுடைய மொபைலுடைய சார்ஜ் என்ன, தனக்குடைய ஃபேக்ஸ் இன்டர்நெட்டுடைய கனெக்ஷனுக்கு என்ன, தனக்குள்ள வைஃபைக்குள்ள செலவு என்ன, தான் பாவிக்கிற வாட்ச் என்ன, தான் பாவிக்கிற பெண் என்ன, தான் பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய பொறுமதி என்ன, தான் உடுக்கக்கூடிய ஷூ என்ன, செருப்பு என்ன, தான் உடுக்கக்கூடிய ஆடை என்ன, ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த மிஸ்கீன்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அவருக்கு குடும்பம் உண்டு இல்லையா? அவருக்கு வயிறு இல்லையா? அவருக்கு தேவை இல்லையா? அவருக்கு குழந்தைகள் இல்லையா? அவர் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது இல்லையா? அவருடைய எதிர்காலம் உண்டு இல்லையா? இதை நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கருத்துக்கு எடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.